Welcome to National Institute Madurai. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜியோமெட்ரியில பாலிகன்ஸ் யூஸ் பண்ணி பாலிகன்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாலிகன் ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தான் வந்து பாலிகன் ஓரியன்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பாக பாலிகன்லேருந்து நம்மளால ப்ராப்ளம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபார்முலாஸ் பாருங்க. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகான். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் பாலிகானோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி தான் இருக்குன்னா n-2 × 180 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிகன்னா அப்படி என்னென்னு அர்த்தம்னா மோர் தேன் 3 sides. 3 sides மேலே இப்போ 3 sides இருந்தால் என்னென்னு சொல்லுவோம், அந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோர் தேன் 3 sides இருந்துச்சுன்னா ஒரு ஷேப்பில் அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாலிகன் சொல்லலாம். அது எத்தனை நாள் இருக்கலாம், 4, 5, 6, 7, 8 என்ன நாள் இருக்கலாம். ஸோ அதுதான் என்ன நம்ம சொல்லுவோம்னா பாலிகன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாலிகன்ஸோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 sides இருந்துச்சுன்னா அது எந்தன்னு சொல்லணும், நம்ம குவாட்ரிலேட்டர் சொல்லுவோம். ஸோ இப்போ 5 sides இருக்குன்னு வச்சுக்கலாம். 3, 4, 5. ஸோ இப்போ 5 sides இருக்குது. ஸோ இதுதான் சொல்லுவோம் பாலிகன் சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பாலிகன். இந்த பாலிகனில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன ஆங்கிள் தான் பண்ணால் n-2 × 180 டிகிரி. இங்கே n வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா n = number of sides. n வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணா நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாருக்குமே ஆட் பண்ணால் அது வந்து எப்படி தான் இருக்கும்னா n-2 × 180 டிகிரியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 5 அதாவது நம்பர் ஆஃப் சைட்ஸ் பாருங்க. 1, 2, 3, 4, 5 சைட்ஸ் இருந்துச்சு. அப்படின்னா 1, 2, 3, 4. ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோர் தென் 3 சைட்ஸ் இருந்தாலே அது வந்து பாலிகன். ஸோ பாலிகனோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்னன்னு பார்த்தாது. சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி தான் இருக்கும், n-2 × 180 டிகிரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த பாலிகன், ஃபைண்ட் த ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த பாலிகன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு இன்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா சேம் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னு பார்த்தோம், n-2 × 180 பார்த்தோமா, அதை டிவைடட் பை n. nங்கிறது என்னது நம்பர் ஆஃப் சைட்ஸ். அதை டிவைட் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு ஆங்கிள் இந்த பாலிகனில் என்ன ஆங்கிள் இருக்கோ அது வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகான். இந்த பாலிகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ஒரு சைடோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒன்று இந்த சைடை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா இந்த சைடு இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த சைடை ப்ரொடியூஸ் பண்ணனா ஒன்றும் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், இந்த லென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா இந்த லென்த், அதாவது இந்த கார்னருக்கு நான் சொல்கிறேன் இதுதான் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். ஒருவேளை இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும்னா இதுதான் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருந்திருக்கும், இதுதான் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவாக இருக்கும், இதுதான் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும், இந்த லைனுக்கான எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட சம் கேட்டாங்க. ஸோ எல்லா சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு ஸோ சம் ஆஃப் ஆல் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் அது என்னவாக தான் இருக்குன்னா 360 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பாலிகன். ஒரு பாலிகனோட ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் என்னன்னா 360 டிகிரி. அதாவது எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரும் 360. ஸோ அதில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். சேம் நம்ம இன்டீரியர் ஆங்கிளுக்கு என்ன பண்ணணும் அதே தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும். ஈச் கேட்டாங்கனால சம்லேருந்து சம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஸோ அதுலேருந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ் நம்ம பண்ணாலே நமக்கு ஈச் ஆங்கிளுக்கான ஈச் எக்ஸ்டீரியர் ஆர் இன்டீரியர் அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பாலிகன் பிளஸ் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் பாலிகன். ரெண்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அண்ட் இன்டீரியர் ஆங்கிள் ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இன்டீரியர் ஆங்கிள் இருக்குது, இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாமல் என்ன தான் வரும்னா 180 டிகிரியாக தான் வரும். ஸோ இதில் என்ன கண்டிஷன் வருது பாருங்கள், லீனியர் அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு காமன் லைன் வந்து டிவைட் பண்ணி ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், sum of the two angles equal to 180 degree சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே இன்டீரியர் ஆங்கிள் ஆயிடுது, இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆயிடுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 180 டிகிரி. நீங்கள் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் சரி தான். இதுவும் என்னது இன்னொரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லைன் வந்து 2 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு காமன் லைனாக இருக்கணும். அந்த லைன் வந்து ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் காமன் லைனாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் அது வந்து என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக 180 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான மெயின் கண்டிஷன் என்னன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அந்த ஆங்கிள்ஸ் ரெண்டு ஆங்கிள்ஸுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டயக்னல்ஸ் ஆஃப் அ பாலிகன். பாலிகனோட டயக்னல்ஸ் கேட்பாங்க. ஏதோ ஒரு பாலிகன் குவாட்ரிலேட்டரில் இருக்கலாம், இல்லைனா ட்ரெப்பிசம் என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ அதில் இருந்தோட டயக்னல்ஸ் கேட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா n × n-3/2. ஸோ இதான் என்னது diagonal கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. क्वेश्चन பாருங்க, sum of interior angles of a regular polygon is
1440. So another one condition என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ரெகுலர் பாலிகன் அப்படினாலே சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ரெகுலர் பாலிகன். ஸோ ரெகுலர் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டாலே அதோட சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ சம்கவங்க the sum of interior angles of a regular polygon is 1440. the number of sides of a polygon என்ன கேட்டிருக்காங்க? பாலிகனோட சைட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா என்ன கேட்டிருக்காங்க? என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? சரி, ஓகே. நமக்கு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன ஃபார்முலா தெரியும். சரி, என்ன சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த பாலிகனுக்கு வந்து என்ன ஃபார்முலா? n-2 into 180 டிகிரி. ஸோ இந்த சம் ஆஃப் இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சம்மோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1440 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம given first ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு எழுதியாச்சு. ஃபைனலாக கேட்டுக்க நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே என்னது நம்ம வேல்யூ நியூமரிக் வேல்யூஸ் தான் இருக்குது. n மட்டும் தான் என்னது அன்னோனாக இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாலே நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே 180. ஸோ கேன்சல் பண்ணாங்க என்ன வரும்? 0 நெக்ஸ்ட் இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 8ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 வரும்? 8 into 8 வந்து 64 வரும். ஸோ யூனிட் பிளேஸில் இங்கே 4 இருக்குது. அகெயின் 8 + 6 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 14 வந்துடும். ஸோ இங்கே டேரெக்டாக எதால் கேன்சல் பண்ணிடலாம்? ஸோ இங்கே என்ன வந்துடும்? 8ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே -2 இருக்குது. அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போனால் இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது. இந்த -2 இந்த ரைட் சைட் வந்தால் +2 வரும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 10. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இந்த பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 10 சைட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். The measure of each interior angle of a regular polygon with 8 sides. So என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. என்ன ஆங்கிள் கேட்டிருக்காங்க? ஈச் இன்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரெகுலர் பாலிகன் சொல்லிட்டாங்க. ஸோ n வந்து என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதாவது சைட்ஸ் வந்து எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ ஈச் இன்டீரியர் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஈச் இன்டீரியர் ஆங்கிளுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஈச் இன்டீரியர் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? n-2 into 180/n ஈச்சுன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ இங்கே n என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. n என்னது? என்னோட வேல்யூ 8. ஸோ 8 - 2 into 180 divided by n. So 8. Next இங்கே 8 - 2 என்ன வரும்? இங்கே 6 into 180/8. 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 4. நெக்ஸ்ட் 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 4s are 16, ரிமைனர் 2, பேலன்ஸ் 5. ஸோ ஃபைனல் நம்மளுக்கு என்ன வரும்? 5 3s are 15, 4 3s are 12, 12 + 1 13. ஸோ 135 டிகிரி. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்கள். Two regular polygons are such that the ratio between their number of sides is 1:2 and the ratio of measures of their interior angle is 3:4. Then the number of sides of each polygon. So ரெண்டு ரெகுலர் பாலிகன் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ரெகுலர் பாலிகன்னால என்னது? அந்த ஒவ்வொரு பாலிகன் அதோட சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ன பாலிகன் எத்தனை சைட்ஸ்ன்னு தெரியாது. ஸோ அந்த சைட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு பாலிகனுமே வந்து அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ், அந்த சைட்ஸ் வந்து இந்த ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு பாலிகன் ஈக்குவல்னு சொல்லலை. ஸோ ஒரு பாலிகன் இருக்குன்னா அதோட சைட்ஸும் அண்ட் இன்னொரு பாலிகனோட அதோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெகுலர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் தி நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் 1:2. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ், ஸோ அது ரெண்டு ரெகுலர் பாலிகன் இருக்குது. அதோட நம்பர் ஆஃப் சைட்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேல்யூவில் எடுத்தால் என்ன வரும்? 1x 2xன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரேஷியோனால இருந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குது? ஏதோ ஒரு வேல்யூ வந்து கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். 1x 2x. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் த ரேஷியோ மெஷர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸோட ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஆங்கிளோட ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இப்போ என்ன தேவை? நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன்டீரியர் ஆங்கிள் கொடுத்துட்டாங்களா? ஸோ இன்டீரியர் ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்னது? n-2 into 180/n.
ஸோ ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் வச்சு தான் இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 பாலிகன் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1xன்னு எடுத்துருக்கோம். ஸோ அது டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ எண்ணுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் என்ன போட்டுடலாம், 1x minus 2 into 180 by கீழே n வந்து என்ன வரும், சேம் 1x வரும். இங்கே எதில் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் ஆங்கிள் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ஸோ இந்த ரேஷியோ தான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3/4. இங்கே 3 இருக்க இடத்துல தான் ஃபர்ஸ்ட் பாலிகனுக்குள்ளே நம்ம இன்டீரியர் ஆங்கிள்ஸை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீழே 4 இருக்க இடத்துல செகண்ட் பாலிகனோட இன்டீரியர் ஆங்கிள்ஸை நம்ம ஃபார்முலாவில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் பாலிகனோட நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2x. ஸோ 2x minus 2 இங்கேயும் 2x. ஸோ இங்கே என்ன வரும், 180. ஸோ இங்கே 180 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன ஆயிரும், எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுதலாமா? ஸோ இங்கே என்ன வரும், x minus 2 கீழே 1 தான் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 2x minus 2. இந்த 2 கீழே இருக்க 2 என்னவாயிரும், மேலே போய் நியூமரேட்டில் போயிடும். ரெசிப்ரோக்கெலாம் எழுதுவோம்ல, ஸோ ரெசிப்ரோக்கெலாம் எழுதும் போது இந்த 2 வந்து மேலே போயிடும். கீழே இருக்க 2x minus 2 நம்ம எழுதியாச்சு. ஸோ இங்கே என்ன வரும், 2 வரும், ஈக்குவல் டு 3/4. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வரும், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2வால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன வரும், 2x minus 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வந்துடும். நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 into 2x minus 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 4 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணாங்க என்ன வரும், 8x minus 16 equal to 6x minus 6. ஸோ இந்த 8x minus 6x என்னென்னு வரும், 8x minus 6x இந்த சைடு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், 2xன்னு இருக்கும். ஸோ 2x equal to இந்த 16 அந்த சைடு போனுச்சுன்னா என்ன வரும், ப்ளஸ் 16 போகும். ஸோ இந்த சைடு என்ன வரும், ப்ளஸ் 16 minus 6. ஸோ என்ன வரும், 10 ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும், 5ன்னு கிடச்சிரும். ஸோ ஒரு பாலிகானோட நம்மளுக்கு சைடு என்னென்னு கிடச்சிரும், இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு பாலிகானோட சைடு வந்து நம்மளுக்கு 5ன்னு கிடச்சிரும். அண்ட் அனதர் பாலிகானோட வேல்யூ இங்கே 5ஆல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 5 into 2 10. ஸோ 5 and 10 தான் இந்த 2 பாலிகன்ஸோட சைட்ஸ். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how many diagonals are there in the octagon? ஸோ ஆக்டகனில் எத்தனை டயகனல்ஸ் இருக்குது அப்படிதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆக்டகனால எத்தனை சைட்ஸ் இருக்கும், 8 சைட்ஸ் இருக்கும். 8 சைட்ஸ் இருந்தால் தான் நம்ம ஆக்டகன் சொல்லுவோம். 6 சைடு இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹெக்ஸகன் சொல்லுவோம். ஸோ 4 சைட்ஸ் இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் 5 சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், பென்டகன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் 6 சைட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன் சொல்லுவோம். அண்ட் 7 சைட்ஸ் இருந்தால் ஹெப்டகன் சொல்லுவோம். அண்ட் 8 சைட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா ஆக்டகன் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டகன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை சைட்ஸ் இருக்கும், 8 சைட்ஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டயகனல்ஸ் எத்தனை இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டயகனல்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா, என்ன பாலிகன் கொடுத்தாலும் சரி, இதாக குவாட்ரிலேட்டராக இருக்கும், பென்டகனாக இருக்கும், ஹெக்ஸகன், என்ன பாலிகன் கொடுத்தாலும் சரி, ஸோ டயகனல்ஸ்க்கு காமன் ஃபார்முலா தான். ஸோ என்ன இருக்குது, n into n minus 3/2. ஸோ இதான் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு இங்கே n எத்தனை தெரியும், ஆக்டகனால எத்தனை சைட்ஸ், 8 சைட்ஸ். ஸோ 8 into 8 minus 3 என்ன வரும், 5/2. ஸோ இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4. ஸோ 4 into 5 என்ன வந்துடும், 20. ஸோ ஆக்டகனுக்கு அப்புறம் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, சாரி எத்தனை டயகனல்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 20 டயகனல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்யூ.